பிரீமியமான பை எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட், ரியர் விண்டோ சன்ஷேட், டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங், ரியர் ஏசி வெண்ட், இது எல்லாமே டாடா சியராவோட எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே ஸ்டாண்டர்டா அவைலபிளா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வருடம் கிட்டத்தட்ட என்டையர் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்த ஒரு காரை இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய லான்ச் ஈவெண்ட்ல தெரிவிச்சாங்க. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா இந்த புதிய டாடா சியராவை பவர் பண்றது 3 டிஃபரெண்டான என்ஜின்ஸ் ஆகும். பேஸ் வேரியன்ட்ல புதிய 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இது 108 PS பவர் மற்றும் 145 Nm டார்க்கோட வருது. 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 7 ஸ்பீட் DCT ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட இந்த கார் அவைலபிளா இருக்க போகுது. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர்ல பெட்ரோல் இன்ஜின் இதுவே முதல் முறையாகும். டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் TGDA ஹைப்பர் அயான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது 160 HP மற்றும் 255 Nm டார்க்கோட வருது. இது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. அண்ட் டீசல் லவர்ஸ்க்கு டாடாவோட ஸ்டாண்டர்டான 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இது 118 HP பவர் மற்றும் 260 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவும் 6 ஸ்பீட் மேனுவல் மற்றும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா 3 டிஃபரெண்டான இன்ஜின் ஆப்ஷன்ஸ்ல கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் வெர்ஷனும் லான்ச் ஆகவிருக்கு. டாடா சியரால மட்டும்தான் இந்த செக்மெண்ட்லயே பெரிய பேனராமிக் சன்ரூஃப் லார்ஜஸ்ட் இந்த செக்மெண்டா கொடுத்திருக்காங்க. இது 1525x925mm பேனோராமா மேக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த கார்ல லான்ச் பண்ணிருக்காங்க. பிரைட் மற்றும் ரிச்சான கேபின் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா AR ஹெட்ஸ்அப் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நேவிகேஷன், சேஃப்டி இன்ஃபர்மேஷன் டைரக்டா விண்ட்ஷீல்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இந்த செக்மெண்ட்ல முதல் முறையா கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த செக்மெண்ட்டை லீட் பண்ற மாதிரி டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்ல 19 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏரோ இன்சர்ட்ஸ் கூட ஸ்டெபிலிட்டி மற்றும் SUV ரோட் பிரசன்ஸ்க்கு இந்த பெரிய வீல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்டீரியர்ல ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்டா தியேட்டர் லைக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக 12.3 இன்ச் ஸ்கிரீன் டேஷ்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் மற்றும் பேசஞ்சர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ட்ரிபிள் ஸ்கிரீன் லேஅவுட்ல 12.3 இன்ச்சஸ் 3 ஸ்கிரீனா கொடுத்திருக்காங்க. இது பேசஞ்சர் கேபின் எக்ஸ்பீரியன்ஸை இந்த செக்மெண்ட்டுக்கு முதல் முறையா கொண்டு வருது. இன்னைக்கு தேதியில சவுண்ட் சிஸ்டம்ஸ் முக்கியமான அம்சமா பார்க்கப்படுற சமயத்துல டேஷ் மவுண்டட் JBL சவுண்ட் பார் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல சவுண்ட் பார் இன்டகிரேட் பண்ணிருக்கிறது இந்த செக்மெண்ட்ல இதுவே முதல் முறையாகும். இது ரொம்பவே இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. சீட்டிங் கம்ஃபர்ட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஃப்ரண்ட் சீட்ல புல் அவுட் டை சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இது எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஆப்ஷன் ஆகும். இது கூடவே ரியர் சீட்ல உட்கார்றவங்களுக்கு பாஸ் மோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுவுமே பிரீமியம் SUVஸ்ல மட்டுமே அவைலபிளா இருந்தது. SUV கேப்பபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் இன் கிளாஸ் வாட்டர் வெய்டிங் கேப்பபிலிட்டியோட 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட இந்த கார்ல கொடுத்திருக்காங்க. இது கிரெட்டா, செல்டோஸ் போன்ற கேட்டகரியில ஹையஸ்ட் இந்த செக்மெண்ட் ஆகும். டாடா மோட்டார்ஸ் இந்த கார்ல வேரியன்ட்ஸ் வைஸ் ஃபீச்சர் லிஸ்டையும் அறிவிச்சிருக்காங்க. பேஸ் வேரியன்டான ஸ்மார்ட் வேரியன்ட்ல பை எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMs, ஃபிளாஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு டீசென்ட்லி லோடடா இருக்கு ஸ்மார்ட் வேரியன்ட். இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தை தவிர மற்ற எல்லாமே கவர் ஆயிருக்கு பேஸ் வேரியன்ட்லயே. பியூர் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 26 cm இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டத்தோட ஹில் டிசர்ட் கண்ட்ரோல், டிஃபரெண்ட் டிரைவிங் மோட்ஸ் மற்றும் டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. பியூர் பிளஸ் வேரியன்ட்ல வாய்ஸ் அசிஸ்டட் பேனராமிக் சன்ரூஃப் இன்க்ளூட் ஆகுது. இது கூடவே டூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அலாய் வீல்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. அட்வென்ச்சர் வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 360 டிகிரி HD பிளைண்ட் ஸ்பாட் கேமரா, லெதர் ராப் ஸ்டீரிங் வீல்ஸ், ரூஃப் ரெயில்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. அட்வென்ச்சர் பிளஸ் வேரியன்ட்ல சூப்பர் கிளைட் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. இது கூடவே மல்டி டெரைன் மோட்ஸ், பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. அக்காம்ப்ளிஷ்ட் வேரியன்ட்ஸ்ல இருந்து லெவல் 2 ADAS உட்பட 12 ஸ்பீக்கர், JBL ஆடியோ மற்றும் எக்கச்சக்கமான அட்வான்ஸ்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுது. டாப் ஆஃப் த லைன் அக்காம்ப்ளிஷ்ட் பிளஸ் வேரியன்ட்ல தியேட்டர் வியூ, ட்ரிபிள் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே, 6-way பவர் டிரைவர் சீட் வித் மெமரி, பவர் டெயில்கேட், சேஃப்டி அலர்ட்ஸ் அண்ட் மானிட்டரிங் அப்படின்னு எக்கச்சக்கமான டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கே உரிய தனித்துவமான ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகுது. பட் 11.49 lakhsக்கு இருக்கிற பேஸ் வேரியன்ட்ல 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் வரும். மற்ற வேரியன்ட்ஸ் கிட்டத்தட்ட 22 லட்சம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த காரோடைய புக்கிங்ஸ் மற்றும் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 16ஆம் தேதி இந்த காரை புக் பண்ண முடியும். டெலிவரிஸை ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து தொடங்குறாங்க டாடா நிறுவனம். 1990ஸ்ல இருந்து நாஸ்டாலஜிக் டிசைன் ஃபீலிங்கோட லான்ச் ஆயிருக்கிற இந்த கார் ஹியூண்டை கிரெட்டா, கியா செல்டோஸ், கிராண்ட் விட்டாரா போன்ற கார்களுடைய டைரக்டா காம்பீட் பண்ணுது. இந்த மார்க்கெட்டை இது ரெவல்யூஷனைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. உங்கள எத்தனை பேருக்கு டாடா சியராவோட பிரைசிங் மற்றும் லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.